ஹாய் கைஸ், நான் உங்கள் மிஸ்டர் சினிமா காதலன். நம்ம மிஸ்டர் சினிமா காதலன் சேனலில் நிறைய மூவி சஜஷன் பண்ணிட்டு வரோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கு, வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் சினிமா காதலன் என்ன மூவி சஜஷன் பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஹாலிவுட் மூவி தான். 2015 ஒரு சர்வைவல் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரிலீஸ் ஆன தி மார்சியன் அப்படின்ற மூவி தான் பார்க்க போறோம். தி மார்சியன் மூவி எனக்கு எதுக்காக ஃபேவரட் அப்படின்னு சொன்னா, சயின்ஸ் ஃபிக்ஷன் பிடிக்கும் அப்படின்ற சினிமா ரசிகர்கள் கண்டிப்பா பார்க்கக்கூடிய படம் தி மார்சியன் படம். அதே மாதிரிதான் இந்த விண்வெளியில் நடக்கிற சாகசங்கள், நம்ம இன்னொரு கிரகத்துக்கு போறது, அதெல்லாம் அவ்வளவு சூப்பரா அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தா ஒரு சர்வைவல் படமா இருக்கிறனாலையும் இந்த படம் எனக்கு ஃபேவரட்டான படம். நீங்களும் இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம பூமியில இருந்து மார்ஸுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு டீம் போறாங்க. அப்படி அந்த டீம் போனவங்க வந்து டென்ட் போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சி அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, திடீர்னு அங்க மார்ஸ்ல வந்து ஒரு சூரிய புயல் அடிக்க ஆரம்பிக்குது. சூரிய புயல் அடிக்கிறதுனால வந்து உடனே நம்ம அங்க இருக்கக்கூடாது, மார்ஸ்ல இருந்து சீக்கிரம் நம்ம கிளம்பி பூமிக்கு போகணும்னு சொல்லி அந்த டீம் வந்து அங்க இருந்து கிளம்புறாங்க ஸ்பேஸ் ஷிப் மூலமா. கிளம்பி அவங்க போகும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ அந்த மிஸ் ஆயிடுறாரு. மிஸ் ஆகி மார்ஸ்லயே மாட்டிக்கிறாரு. அவர் மேலேயும் சூரிய புயல் வந்து பட்டுறது. அவர் அவ்வளவுதான், அவரை காப்பாற்ற முடியாது, அவர் செத்துட்டாருன்னு சொல்லி நம்ம டீம் வந்து அங்க இருந்து கிளம்பி பூமிக்கு போயிடுறாங்க. பூமிக்கு அங்கிருந்து மார்ஸ்ல இருந்து பூமிக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 10 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் ஆகும். அப்படி இருக்கும்போது அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு, நம்ம நண்பர் போயிட்டாரு, கூட இருந்தவர் போயிட்டாருன்னு ஃபீல் பண்ணிட்டு அந்த ஆராய்ச்சி டீம் வந்து நம்ம பூமிக்கு திரும்பிடுறாங்க. அவங்க திரும்பி வந்துட்டே இருக்காங்க. நம்ம நாசாவும் கீழே அலௌன்ஸ் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி அவர் இறந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் ஃபீல் பண்ணி அங்கே அழுது அவருக்கு கல்லறையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி அந்த டீமும் வந்துடுறாங்க. கீழே நாசா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஆராய்ச்சிக்கு நம்ம மார்ஸ் போகணும், அப்ப அங்க என்னெல்லாம் தேவைப்படும் சொல்லி இங்க இருந்து அங்க செக் பண்ணி பாக்குறாங்க. பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற மார்ஸ்ல இருக்கிற ரோவர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு. அப்பதான் அவருக்கு தெரியுது அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்ட்டு. இருந்தாலும் அவர் இங்க இருந்து சிக்னல் பண்ண ட்ரை பண்றாங்க. அங்க இருக்கிற ஆண்டனா எல்லாம் உடஞ்சு போயிருது. உடஞ்சு போனால வந்து இங்க இருந்து சிக்னல் கொடுக்க முடியல. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே மார்ஸ்ல காட்டுறாங்க. மார்ஸ்ல நம்ம ஹீரோ உயிரோட தான் இருக்காரு. உயிரோட இருக்கிற ஹீரோ வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு அந்த டென்ட்டுக்குள்ள போறாரு. என்னென்ன பண்ணலாம், உயிர் வாழ்றதுக்கு என்னென்னலாம் இருக்கலாம் பண்ணலாம், நம்ம எவ்வளவு நாள் இங்க உயிரோட வாழ முடியும் அப்படின்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டனை உடஞ்சிருக்கிறத பாக்குறாரு. ஆண்டனாவே அவர் சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஃபுட் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறாரு. ஆல் டீம் 10 பேர் கொண்ட டீம் தான் அங்க போயிருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்த்து சாப்பிடறக்காண்டி ஒரு மாசத்துக்கான சாப்பாடு மட்டும் அங்கதான் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் உயிர் வாழணும்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாரு. இந்த ஆண்டனாவே அவர் சரி பண்ண பார்ப்பாரு. எப்படிலாம் நம்ம சிக்னல் கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த மார்ஸ் டீம் ஆராய்ச்சி பண்ண டீம் வந்து கிளம்பி இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் டிராவல் பண்ணி பூமி நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் அங்க எப்படி இருக்கலாம், உயிர் வாழலான்றத கத்துக்கிட்டு இருவாரு. மார்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தண்ணியும் கிடையாது, விவசாயம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து அங்கேயே வந்து டென்ட்டுக்குள்ளேயே ஒரு தண்ணி உருவாக்குறதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவாரு. தண்ணியை உருவாக்கிடுவாரு அவரு. பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணலாம், உருளைக்கிழங்கு விளைவிக்கலாம்னு சொல்லி அந்த தண்ணி மூலமா அங்கேயே உருளைக்கிழங்கு தோட்டம் மாதிரி ஒன்று உருவாக்கி அவரே விளைவிச்சிருவாரு. இப்படி அவர் அங்கேயே சர்வைவல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இருந்தாலும் நம்மளுக்கு நாசா கிட்ட பேசணும்னு சொல்லி அங்கே சிக்னல்லாம் சரி பண்ணி அவர் இங்க இருந்து கம்யூனிகேஷன் எப்படி இப்படிலாம் பண்ணுவாரோ, அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நம்மளுக்கே படபடன்னு இருக்கும். என்ன அவர் எப்படி சிக்னல் அனுப்புறாரு, எப்படி அவர் சிக்னல் போய் சேர்ந்துருச்சா அப்படின்ட்டுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருப்பாங்க. கீழே இருந்து நாசாவும் அவங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த எப்படி ரெடி பண்ணுங்க, நீங்க தப்பிக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கீழே இருந்து நாசாவும் டிப்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அங்க இருந்து கிளம்பி வந்த நம்ம டீமுக்கு வந்து உயிரோட இருக்கிறத வந்து நாசா சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க திரும்பி இங்க மார்ஸ் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறன்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு எரிபொருள் இருக்கிறது கஷ்டம், மறுபடியும் அவங்க திருப்பி வர முடியாது, வேஸ்ட் ஆயிரும் அப்படின்றக்கான்னு சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் அங்கிருந்து நம்ம ஹீரோ வந்து மார்ஸ் வந்து சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் பாத்தீங்கன்னா அவர் அங்கேயே உயிர் வாழ ஆரம்பிச்சிருவாரு. அவருக்கு தேவையான ஃபுட்டு விளை வச்சிருவாரு, தண்ணி எல்லாமே அங்கேயே ரெடி பண்ண வாழ கத்துக்கிடுவாரு. நாசாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். பரவாயில்ல, ஒரு மனுஷனா இருந்து அங்க எல்லாமே இவ்வளவு இதா பண்றானே, ரொம்ப அவனா உயிர் வாழ ஆரம்பிச்சு சர்வைவல் பண்றானே அப்படின்னு சொல்லி அந்த டீம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி அவர் உயிரோட இருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சோடனே அந்த டீம் வந்து அவர் காப்பாத்துறதுக்கு வந்துடுறாங்க. இந்த டீமும் அவங்களை காப்பாத்துறவங்க வந்துட்டு இருக்காங்க. நீங்க இப்ப எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி ஸ்பேஸ் ஷிப்ல உருவாக்குன்னு சொல்லி அங்க இருந்து ஒரு ராக்கெட் மாதிரி ஒண்ணு செஞ்சிடறாங்க. அதாவது அவர் தப்பிச்சு அவர் வரணும் அப்படின்னா இங்க இருந்து நம்ம விண்வெளிக்கு ராக்கெட் மூலமா தான் வர முடியும். ராக்கெட் மூலம் வந்தாதான் இவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு போக முடியும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவரே ராக்கெட் மாதிரி ஒண்ணு செஞ்சு அந்த செஞ்ச அட்டம்ப்டும் அவரால் ஒரு அட்டம் தான் பண்ண முடியும்.
சப்போஸ் அந்த ஒரு அட்டெம்ப்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு முடிஞ்ச அவர் லைஃப்ல அவர் இங்கே தான் இருந்தாகணும். அந்த டீமும் அவங்க வந்து லேர்ன் பண்ண முடியாது. லேர்ன் பண்றது அவங்களுக்கு ஃபெயில் ஆயிரும். வேணா ஸ்பேஸ்லயே வேணா அவங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு போகலாம். அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இவர் கண்டிப்பா ராக்கெட்ல மூலமா மேல புஷ் பண்ணி போய் தான் ஆகணும். அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க டிப்ஸ் மூலமா ஒரு ராக்கெட் அவர் உருவாக்கிறாரு. அவங்க டீமும் கரெக்டாக நாங்கள் ஸ்பேஸ்க்கு வந்துருவோம், எப்படியாவது ராக்கெட் மூலம் மேலே வந்துரு, நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க டீமும் சொல்லி கனெக்ட் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு அவ்வளோ தைரியமான ஆள். அவர் ஒரு ராக்கெட் உருவாக்கி அங்கேருந்து புஷ் பண்ணி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே ஸ்பேஸுக்கு போயிடுறாரு. அவரும் ஸ்பேஸுக்கு போன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக நம்ம அவரோட ஃப்ரெண்ட்ஸ் டீமும் அந்த டீமும் அங்கே கரெக்டாக வந்துடுறாங்க. அவரை ஒரு ரோப் மூலமாக போட்டு நம்ம ஸ்பேஸ்ஷிப்க்கு கொண்டு போயிடுறாங்க. அப்படி கொண்டு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்பேஸ் நடக்கிற நிகழ்வுகள், அவர் அங்கே இருக்கிற விளைவிக்கிறது, அங்கே இருக்கிறது, நம்ம அப்படியே நம்ம நம்ம ஆல்ரெடி பூமியில் இருக்க மாதிரி இருக்காது. நம்ம படம் பார்க்க பார்க்க நம்ம ஸ்பேஸ்லாம் இருக்குமான்ற மாதிரி தோணும். கண்டிப்பாக பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஸ்பேஸ்ஷிப்புக்கு போய் கரெக்டாக பூமிக்கு லேண்ட் ஆயிடுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆயிடுறாங்க. படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்கவே அடிக்காது. சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கட்டும், சர்வேலாம் இருக்கட்டும், ரெண்டு சேனல்லையுமே உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டாக போயிட்டே இருக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷன் ரசிகளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அதை வாட்ச் பாருங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கு இந்த படத்தை பார்க்காதவங்க இந்த வீடியோ மூலம் பார்த்துக்குங்க, பார்த்தவங்க இந்த வீடியோவை கேட்டுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். நான் உங்க மிஸ்டர் சினிமா காதன்.